ஒன்று நெப்பி அதிகாரம் 9. நெப்பி 2 தொகுப்பு பதிவேடுகளை செய்தல், ஒவ்வொன்றும் நெப்பியின் தகடுகளின் என அழைக்கப்படுதல். பெரிய தகடுகள் இம்மைக்குரிய வரலாற்றையும் அடக்கியுள்ளது. சிறிய தகடுகளை விசேஷமாக பரிசுத்த காரியங்களை பற்றிய பகிர்கிறது. ஏறக்குறைய கிமு 600ஆம் வருஷம் முதல் 592ஆம் வருஷம் வரை. வசனம் 1. என் தகப்பன் இந்த எல்லா காரியங்களையும் மற்றும் இந்த தகடுகளின் மீது எழுதப்பட்டதை அநேக பெரிய காரியங்களையும் அவர் லோமுவேலின் பள்ளத்தாக்கில் ஒரு கூடாரத்தில் வாசமாய் இருந்தபொழுது கண்டு கேட்டு பேசியும் இருந்தார். வசனம் 2. அப்பொழுது அந்த தகடுகளை குறித்து நான் சொன்னது போல இதோ என் ஜனத்தின் வரலாற்றை முழு விவரமாக நான் எழுதுகிறேன். தகடுகள் அவை அல்லவா? ஏனெனில் என் ஜனத்தின் முழு விவரத்தையும் எழுதியுள்ள இந்த தகடுகளுக்கு நெப்பியின் பெயரை கொடுத்துள்ளேன். ஆகையால் என்னுடைய சொந்த பெயரில் அவைகளை நெப்பியின் தகடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இந்த தகடுகளும் நெப்பியின் தகடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. வசனம் 3. இந்த போதிலும் என் ஜனத்தின் ஊழியத்தின் விவரம் பொறிக்கப்பட வேண்டுமென்று முக்கிய நோக்கத்திற்காக நான் இந்த தகடுகளை உருவாக்க வேண்டுமென்று கர்த்தருடைய கட்டளைகளை நான் பெற்றிருக்கிறேன். வசனம் 4. மற்ற தகடுகளின் மீது ராஜாக்களின் ஆளுகை மற்றும் என் ஜனத்தின் யுத்தங்கள் பிணக்குகளின் விவரத்தை பதிக்க வேண்டும். ஆதலால் இந்த தகடுகள் ஊழியத்தின் அதிகமான பகுதிகளுக்கானவே. மற்ற தகடுகள் ராஜாக்களின் ஆளுகைகள் மற்றும் என் மக்கள் யுத்தங்களின் மற்றும் பிணக்குகளின் அதிகமான பகுதிகளுக்கானவை. வசனம் 5. ஆகையால் அவரில் ஒரு குணமுள்ள நோக்கத்திற்காக கர்த்தர் இந்த தகடுகளை எழுத வேண்டுமென எனக்கு கட்டளையிட்டுள்ளார். அதன் நோக்கத்தையே நான் அறியாமல் இருக்கிறேன். வசனம் 6. ஆனால் கர்த்தரே ஆதியிலிருந்து சகல காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஆகையால் மனுப்புத்திரர்களிடையே அவர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற அவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஏனெனில் இதோ அவருடைய எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்ற அவருக்கு எல்லா வல்லமை உள்ளது. இதுவே அப்படியாக இருக்கிறது. ஆமேன்.